அதிகாரம் 23. பாலாகும் பிலேயாமும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீங்கு செய்ய முயற்சி பண்ணுகிறார்கள். அவர்களுடைய சதி ஆலோசனையை மோசேயோ அல்லது இஸ்ரவேலின் மூப்பர்களோ அறியவில்லை. ஆனாலும் கர்த்தருக்கு மறைவான ரகசியம் எதுவும் இல்லை. கர்த்தர் அவர்களுடைய தீய ஆலோசனையை அறிந்திருக்கிறார். மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக இப்போது கர்த்தரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக சத்துருக்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை முறியடிக்கிறார். இஸ்ரவேலை சபிப்பதற்காக பாலாகும் பிலேயாமும் மேற்கொள்ளும் முதலாவது முயற்சி, அவர்கள் 7 பலிபீடங்களை கட்டி பலிகளை செலுத்துகிறார்கள். கர்த்தர் பிலேயாமுக்கு சொல்லும் வார்த்தை, பிலேயாம் இஸ்ரவேல் புத்திரரை சபிப்பதற்கு பதிலாக கர்த்தருடைய கட்டளையினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறான். பாலாகுக்கு மிகுந்த ஏமாற்றம் உண்டாயிற்று. இஸ்ரவேலை சபிப்பதற்காக பாலாகும் பிலேயாமும் மேற்கொள்ளும் இரண்டாவது முயற்சி, அவர்கள் முன்பு செய்தது போலவே பலிகளை செலுத்துகிறார்கள். இப்போதும் பிலேயாம் இஸ்ரவேலை சபிப்பதற்கு பதிலாக அவர்களை ஆசீர்வதிக்கிறான். பாலாகுக்கு மிகுந்த ஏமாற்றம் உண்டாயிற்று. இஸ்ரவேலை சபிப்பதற்காக பாலாகும் பிலேயாமும் மேற்கொள்ளும் மூன்றாவது முயற்சி. இதன் விவரம் அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.